சஞ்சய் காயின்ஸ் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 பைசா ரேர் காயின்ஸ் போட்டிருக்கு. யூஎன்சி. சரியா, பார்க்கலாமா? ஆயிரத்தி 1990. இதில் யூஎன்சி தான். எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ரெண்டுக்குமே 2 பக்கம் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. இது ரேர் காயின்ஸு பாருங்கள். 1990 பாம்பே மெண்டு ரேர் காயின்ஸ். யூஎன்சி தான் ரெண்டுமே. ரெண்டு காயின்ஸும் சேர்த்து எடுக்க இருந்தால் ஒரு காயின்ஸு 400 ரூபா வரும். ரெண்டையும் சேர்த்து எடுக்க இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டல் சேர்ந்து வந்துடும். 2 ரேர் காயின்ஸ். சரியா, எக்ஸ்ட்ரா மெட்டலும் சேர்ந்து வந்துடும். தனித்தனியாக எடுக்காத எக்ஸ்ட்ரா மெட்டலுக்கு விலை கூடும். ஏன்னா பழைய இதில் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருந்தால் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. உங்களுக்கு தெரியுமில்ல, 5 பைசாவில் எக்ஸ்ட்ரா மெட்டல் வந்தால். 2 சேர்த்து நீங்கள் எடுக்கிறா இருந்தால் 800 ரூபா தான். தனித்தனி எடுக்கிறதா எக்ஸ்ட்ரா மெட்டலுக்கு வேறு கொஞ்சம் காசு கூடும். சரியா, அடுத்து ஒரு யூஎன்சி நம்ம இதைத்தான் பார்க்கணும். பாருங்கள், ஆளுக்கு இதேமாரி அது யூஎன்சி தான். 2001 ஹைதராபாத். பாருங்கள், அப்படி தெலுங்கு பார்த்தீங்களா? யூஎன்சி. இது பெரிய ரேட் ஒன்றும் இல்லை. இது 50 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். சரியா, அடுத்து பார்த்துக்குங்க. இது ஒரு காரப்பட்டு தொடச்சா போகிறதா, தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வந்ததேன். ராணி 1993 2 பென்ஸா. இது 1999. இதையும் பார்த்துக்குங்க. மீன் போட்டிருக்கோம். இது 2 காயின்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. இது 5 காயின்ஸும் சேர்ந்து 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். 5 காயின்ஸும் சேர்ந்து 200 ரூபா தான். இது 2 பார்த்துக்குங்க. அரபி காயின்ஸு. அவரோட ராஜாவோட தலை இருக்குது பாருங்க. இது செட்டு. இது 1. சரியா, இது ஒரு செட்டு. இது ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு செட்டு 150 ரூபா. 150 ரூபாய் கொடுத்துருக்கேன். அஞ்சு பைசா எல்லாம் யூஎன்சியில் வந்தது தான். பார்த்துக்குங்க. நான் க்ளீன் பண்ணது ஒன்றும் இல்லை. எல்லாம் பாருங்கள், பார்த்தா தெரியும்ல யூஎஸ்சி. 2 4 6 7 காயின் செஞ்சு 150 ரூபாய் கொடுத்துருக்கேன். யூஎன்சி தான். நான் போன வட்டம் போட்டதில் உள்ள பாக்கி 5 பைசா. பார்த்துக்கோங்க. யூஎன்சி தான் இதெல்லாம். எல்லாமே யூஎன்சி தான். இது 150 ரூபாய் கொடுத்துருக்கேன். 6 காயின்ஸு. இது கம்பமரட்டி காயின்ஸ்
மட்டிருந்து அழுக்காயிருச்சு. இப்போ இதெல்லாம் செட்டே கொடுத்துருந்தேன் நான். இது ஒரு காயின்ஸு 50 ரூபா. 2 4 6 இருக்குது. 6 காயின்ஸ் இருக்குது. பார்த்துக்கிட்டீங்களா? பாருங்கள், யூஎன்சியாக எடுத்து வைங்க. எக்ஸாம்பிள் நான் ஒன்று உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். விலை கூடுமான்னுக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இதை எடுத்து வச்ச விலை கூடுமா, அதை எடுத்து வச்ச விலை கூடுமான்னு. கண்டிப்பாக யூஎன்சி ரேர் காயின்ஸு, யூஎன்சி செட்டு, ப்ரூப் செட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சா கண்டிப்பாக விலை கூடும். அதுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் நான் காணிக்கேன். ஒரு நிமிஷம். வந்து 2007 விலையை பார்த்தீங்களா? 350, 400, 700 ரூபா. இதே காயின்ஸை நான் 400 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ரொம்ப வருஷங்களுக்கு ஒன்றும் முன்ன இல்லை, பார்த்துக்குங்க. இதே காயின்ஸை நான் 400 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். சரியா? ஒரு 6 காயின்ஸ் நான் விற்றேன். எப்போ வேணால் 2022. விலையை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 24 புக்கு இது. அதில் தொடக்கம் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இதை வந்து 2500, ஹெச்எஃப் 3500, யூஎன்சி 5000. யூஎன்சி எல்லாம் இருந்தால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா இப்போ இந்த கண்டிஷன், ஹெச்எஃப் கண்டிஷன் அழைச்சாலும் 5500 ரூபாய்க்கு விற்கணும். ஏன்னா வச்சுருக்கவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லார் கையிலையும் போயிடுச்சு இது. அதுதான் இந்த விலை கூட்டுது. எல்லோரும் பதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதான் சொல்லுதேன், யூஎன்சி காயின்ஸ் எடுங்க. எதாக இருந்தாலும் ப்ரூப் செட்டு, அப்படி செட்டு காயின்ஸு, யூஎன்சி செட்டு அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா 24க்கும் 22க்கும் நீங்கள் எடுத்து ஒரு 10 நாளில் விலை கூடணும்னா கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாங்கள்லாம் வெயிட் நாங்கள் வியாபாரியாக வெயிட் பண்ண முடியாது. நாங்கள் எடுப்போம், கொடுப்போம், வாங்குவோம். நீங்கள் ஒரு 10 காயின்ஸ் வாங்கி வச்சீங்கன்னா வெயிட் பண்ணணும். சரியா? அதனால் பாருங்கள், இதே 1 ரூபா 2 ரூபா கம்மமரட்டி காயின்ஸை நான் 6 ரூபாய்க்கு விற்றேன். ஒரு பெரிய டீலர் தான் தமிழ்நாட்டில், அவருக்கு தான் கொடுப்பேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு சரக்கு கொடுப்பேன். 6 ரூபாய்க்கு நான் விற்றேன். இன்றைக்கி அதில் 250 போகிறது இருக்குது, 200க்கு போகிறது இருக்குது. நான் 3000 காயின்ஸ் கொண்டே கொடுத்தேன் 6 ரூபாய்க்கு. அவர் சாயங்காலமே வீடியோ போட்டார் 7 ரூபாய்க்கு. 3000 காயின்ஸுக்கு 3000 ரூபா தான் அவருக்கு லாபம். அப்போ அப்படி கொடுத்துட்டாரு. அந்த 3000 காயின்ஸை அப்படி விற்றுட்டார், லாட்டாக விற்றுட்டார். அவருக்கு ஒரு 3000 தான் லாபம். இன்றைக்கி அதில் 150க்கு போகிறது, 200க்கு போகிறது, 300க்கு போகிறது எல்லாம் இருக்குது. அதையும் எடுத்து வைக்கலாம். நீங்கள் இப்போ 150 ரூபா 200 ரூபா சொல்லாங்கன்னு விட்டு வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்கேர் காயின்ஸாக இருந்தாலும் எடுத்து வைக்கலாம். அதுலேயுமே எடுத்து வச்சா ஏன்ட்ட வாங்கணும் இல்லை, யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்படி சேர்த்து வைங்க. 2 வருஷத்துலேயே அதுக்கு 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா போயிடுச்சு. தெரியுதா? அப்போ நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்க தப்பு ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து வாங்குவோம், விற்போம். நாங்கள் வச்சு பார்க்க மாட்டோம். நீங்கள் வாங்குறவங்க கொஞ்சம் வச்சு பாருங்கள். 2 வருஷம் 3 வருஷம் வச்சா இதாகும். இப்போ 1 ரூபா 2 ரூபா இதெல்லாம் வாங்கி வைங்க. ஒரு 10 காயின்ஸாக வாங்கி வைங்க. வாங்கி ஏன்ட்ட வாங்கணும் இல்லை, எந்த உங்களுக்கு பிடிச்ச டீலர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் வாங்கி வைங்க. சரியா? 6 ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கி 300 ரூபாய்க்கு போகுதுன்னா பாருங்கள், சின்ன முதலீடு. அப்படி தான் வாங்கி வைக்கணும். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, அப்படியே எடுத்து தரேன். வணக்கம்.